இஸ்லாமிய வரலாற்றில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை ஒதுக்கி கொண்டவர்கள், சிகரம் தொட்டவர்கள் இமாம் அலி. அலி அவர்களின் பாரம்பரியம் இன்றைக்கும் வீரமிக்கவர்கள். நாங்கள் அலியின் குடும்பம் என்று தங்களுடைய வீரத்தை போற்றும் மக்கள் இன்றைக்கும் வாழ்கிறார்கள். அவர்கள் வீரத்திற்கு முன்மாதிரியான மாமனிதர். அல்லாஹுவின் அன்பை, ரசூலின் அன்பை முழுமையாக பெற்றவர்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை நேசிக்கிறார், அல்லாஹ் அவரை நேசிக்கிறார். அல்லாஹுவை அவர் நேசிக்கிறார், அல்லாஹ் அவரை நேசிக்கிறார். ரசூலை நேசிக்கிறார், ரசூல் அவரை நேசிக்கிறார். அவர்தான் நாளைக்கு ஹைபருடைய வெற்றியை பெறுவார் அப்படின்னு சொல்றாங்க. சாபாக்கள் எல்லாருக்கும் ஆசை, அந்த சிபத்தை நமக்கு வேணுமே. நம்ம அல்லாஹ்வை நேசிக்கிறோம், ரசூலை நேசிக்கிறோம், அவங்க நம்மளை நேசிக்கணுமே. அந்த சிபத் எல்லாரும் தனக்கு வேணும்னு நினைக்க பெருமானார் ஐனா அலி, அலி எங்கேன்னு கேட்கிறான். செய்தனா அலி இல்லை. யார ரசூலல்லாஹ், அவங்க கண் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பரவாயில்ல கூட்டுவாங்கன்ட்டாங்க. கூப்பிட்டு வந்தாங்க, கண்ணை திறக்க முடியல. ஆயில்மெண்ட் தன் உமிழ்நீரை எடுத்து தடவுனாங்க, கண் சரியாச்சு. போங்க, வெற்றியோடு வாருங்கள். வெற்றியோடு வர்றாங்க ஹைபர் களத்திலே. என்ன சிபத்? அல்லாஹுவை, ரசூலை அவர் நேசிக்கிறார், அல்லாவும் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள். ஒரு மாபெரிய மனிதர். அந்த மின்னி வானமின் அலியே, நீ என்னில் உள்ளவர், நான் உன்னில் உள்ளவர், நீ என்னில் ஒரு பாகம். பெருமானார் அலி அவர்களை பாராட்டும் இடம் ஒன்றல்ல இரண்டல்ல, நிறைய செய்திகளை சையதுனா அலி ரலியல்லாஹு. ஒரு கட்டம் இமாம் ஹசன் அவர்களை கூப்பிடுகிறார்கள் பெருமானார், இமாம் ஹுசைனையும் கூப்பிடுகிறார்கள், அன்னை ஃபாத்திமத்து ஸஹராவை கூப்பிடுகிறார்கள். ஹஜ்ரத் அலி அவர்களை எல்லாரையும் மொத்தமாக உட்கார வைத்து ஒரு போர்வையை போத்திக் கொண்டு, அல்லாஹும்ம ஹவுலாயி அஹ்லு பைத்தி, யா அல்லாஹ், இவர்கள்தான் என் குடும்பம் என்றார்கள். பெருமானாருடைய அஹ்ல பைத்துகள்ல அலி அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறார்கள். ஹவுலாயி, இவர்கள்தான் என் குடும்பம். யாரையெல்லாம் வைத்துக்கொண்டு? இமாம் ஹசன், இமாம் ஹுசைன், அலி அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளை அன்னை ஃபாத்திமா, ரசூலுடைய மகள் ஹஜ்ரத் சையதுனா அலி, இவங்க என்னுடைய அஹ்ல பைத் என்றார்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலியே, லா யுஹிப்புக இல்லா மூமின் வலா யபகதுக இல்லா முனாஃபிக். நான் ஒரு சோபனம் சொல்லட்டுமா? உங்களை வெறுக்கிறவர் அவர் மூமின் அல்ல, முனாஃபிக் என்றார்கள். அலி மேல் ஒருவர் வெறுப்பு காட்டுவாரா? அலியை ஒருவர் வெறுப்பாரா? அவர் ஒரு முனாஃபிக். உங்களை நேசிக்கிறவர் அவர் ஒரு மூமின். எனவேதான் அலியை நேசிப்பதும் மார்க்க அம்சமாக மாறுகிறது. லா யுஹிப்புக இல்லா மூமின், மூமின் தான் உங்களை நேசிப்பார். மூமின்களால் நேசிக்கப்பட வேண்டும். சையதுனா அலியின் கர்ரமல்லாஹ். ஹஜ்ரத் ரசூல் வீட்டுக்கு வர்றாங்க, ஃபாத்திமத்து ஸஹராவை பார்க்க வர்றாங்க. கொஞ்சம் கவலையா இருக்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டாங்க. உங்க மருமகனுக்கு எனக்கு ஒரு சின்ன வாய் தகராறுன்னாங்க. இது எல்லா வீட்லையும் வர்றது தான். வயசு எவ்வளவு ஆனாலும், 40 வயசு ஆகிட்டு 50 வயசு ஆகிட்டாலும் பொஞ்சாரியோடு ஒரு சின்ன சண்டை போடுறது எல்லார் வீட்டிலையும் இருக்குது. அது சின்ன சண்டையா இருக்கணும், அது விவகாரமாகி பெருசாகி அது ஊர் பேசுற அளவுக்கு ஆகிடக்கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அன்னை ஃபாத்திமாவின் சோகத்திற்கு விடை கேட்கிறார்கள். உங்க மருமகன் ஒரு சின்ன வாய் தகராறு, கோவப்பட்டுட்டு போயிட்டாஹா. எனக்கும் அலி அவர்களுக்கும் சின்ன கொஞ்சம் மோதல், அதுல கோவப்பட்டுட்டு போயிட்டாஹா. ரசூலுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. எங்க போயிட்டாஹா? நேரா பெருமானார் வீட்டை விட்டு இறங்கி வர்றாங்க. வந்து பார்த்தா மஸ்ஜித் நபவியினுடைய திறந்த வெளியில மண் தரையில படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. மண் தரையில. ஏன்னா வீட்டுல கோவப்பட்டுட்டா பள்ளிவாசல்ல தான் படுக்கணும். நம்ம நிலைமையும் அதுதான். அங்க கொஞ்சம் சமாதானமா போனாதான் ஒழுங்கா பெட்ல படுக்க முடியும். இல்ல பள்ளிவாசல்லையும் தட்டந்தரையில தான் படுக்கணும். இன்னைக்கெல்லாம் ஆதிக்கமும் அதிகாரமும் ஆண்களை விட பெண்கள் கையில தான் நிறைய ஒப்படைச்சிருக்கிறோம். இங்கே சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜஹா எங்கே எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள்? பள்ளிவாசலுக்கு வெளியில அந்த மண் தரையில படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. சர்க்கார் வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கும் யா அபா துராப்னாங்களாம். மண்ணின் தந்தையை எழுந்திரியுங்கள் என்றார்கள். எப்படி சொல்றாங்க? அபூ துராபுங்கிறாங்க. அபூ துராப்னா மண்ணின் தந்தை.
ஏன்னா அவங்க உடம்பூரா மண்ணு பட்டிருக்கு பாத்தீங்களா. பெருமானார் ஒரு பேர் வச்சுட்டாங்க, மண்ணின் தந்தையை எழுந்திரியுங்கள். எப்படி அபூ ஹுரைரா பூனையோடு மேய்ச்சடிச்சு கொண்டு பூனை மேல பிரியமா வளர்த்தாங்களோ அவங்களுக்கு அபூ ஹுரைரா பூனையின் தந்தை என்று பேர் வச்சாங்க. இங்கே மண்ணிலை படுத்து உடம்பெல்லாம் மண்ணான போது அபூ துராபுன்னாங்க. சஹாபாக்கள் பின்னால அலி ரலியல்லாஹு அன்ஹுவ நாங்கள் எப்படி கூப்பிட்டாலும் அவங்களுக்கு சந்தோஷம், அபூ துராபுன்னு கூப்பிடுறதுல. ஏன் அந்த பேரை எங்கள் நபியே வைத்தார்கள். அந்த பேரை வச்சது யாரு? நபி. எழுந்திரியுங்கள் என்றார்கள். செய்தனா அலி எழுந்திருக்கிறாங்க, பார்த்தா உடம்பெல்லாம் மேல கிடங்க துண்டு கீழே விழுந்து தூங்கிட்டாங்க. தூக்கத்துல கொஞ்சம் அயர்ந்து தூங்குறாங்க, துண்டெல்லாம் கீழே விழுந்து உடம்பூரா மண்ணு. அண்ணலார் தூக்கி உட்கார வச்சு அந்த மேனியில இருந்த மண் அப்படி தடவி விட்டாங்க தன் கையால. அதுலயே பாதி அமைதி ஆயிட்டாங்க அலி. பாத்திமான் ஆயிட்ட போய் இனிமே எங்க சண்டை போடுறது? ரசூலை கரீம் மேனியிலே பட்ட மண்ணை தன் கையாலே தடவி விட்டு எழுந்திரிங்க அலியே என்று வீட்டுக்கு அனுப்புறாங்க. ஹஸரத் ஃபாத்திமத்து ஸஹராவை வந்து மகிழ்ச்சி படுத்துகிறார்கள். இவ்வளவு தூரம் அவர்கள் மீது அண்ணலார் பாச உணர்வும் அக்கறையும் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், போர்க்களத்திற்கு அனுப்புற போது எல்லா போர்க்களத்திலையும் அலி இருக்கிறாங்க. காரணம், அவர்கள் போருக்கு வருவார்கள் என்றால் போர்க்களமே அனல் பறக்கும். அந்த வீரம், எதிரிகள் எல்லாம் அப்படி மிரண்டு போயிடுவாங்க. அலி களம் இறங்குனா மிரள்கிற இடம்தான். அல்லாஹ் குர்ஆனிலையும் சொன்னா, நாளைக்கு இந்த கூட்டம் அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று போராடுவார்கள். அந்த போராடுவதிலே அலி அவர்கள் இருப்பார்கள். யா அல்லாஹ், உனக்காக நான் இந்த போர்க்களத்தில் கலந்து எதிரியை வீழ்த்தினேன் என்று ஹஜ்ரத் அலி சொல்வார்கள். ஹாதானி கஸமானி கதஸமு பி ரப்பிஹிம், ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். செய்தனா அலி போகாத களம் இல்லை என்கிற அளவிற்கு போர்க்களத்தின் மாபெரிய வீரராக, பல யுத்தகளத்தின் வெற்றிக்கு அவர்களே விதை போடுவார்கள். இதெல்லாம் பக்கத்தில் நடக்கிற யுத்தங்கள் தான். தூரத்தில் யுத்தம், ரொம்ப தூரம் போகணும், தபுக்கு யுத்தம். அந்த நேரத்தில் அலி முந்திய தயாராயிட்டாங்க. ஏன்னா தூரமான யுத்தம், ரொம்ப தயாரா போகணும். அவங்களுக்கு போருக்கு போகணும்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்பவுமே அந்த அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். தயாராயிட்டாங்க. சர்க்கார் கூப்பிட விட்டாங்க, அலி நாங்கெல்லாம் போறோம், நீங்க ஊர்ல இருங்கன்னாங்களாம். இமாம் புகாரி இந்த ஹதீஸை எழுதுறாங்க. அலி உங்களால தாங்க முடியுமா? நம்மளை கூப்பிட்டு நீங்க போருக்கு வர வேண்டாம், ஊர்ல இருங்கன்னா நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்மளை கூப்பிட்டு நீங்க போருக்கெல்லாம் வர வேண்டாம், அல்லான்னு வீட்டுல இருந்துக்கங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹ் நபியே சொல்லிட்டாங்க, இனிமே என்ன இருக்குது? அலி அவர்களுக்கு வருத்தம், நம்மை போய் ஊர்ல இருக்க சொல்றாங்களே, நாம் போர் வீரர் அல்லவா, களமாட வேண்டும் என்ற ஆசையோடு இருந்தோமே. அதனால எப்பவுமே பெருமானார்ட்ட பதில் பேசவே மாட்டாங்க. அன்னைக்கு கேட்டாங்களாம், அத்தஹல்லுபுனி பிஸ்பியானி உன்னிசா, ஊர்ல இருக்கிறது பொம்பளைங்கள்ல இருப்பாங்க, யார சொல்லலாம், சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, என்னையும் பெண்களோடு இருக்க சொல்லுகிறீர்களா, சிறுவர்களோடு இருக்க சொல்கிறீர்களா? ஊரிலே போருக்கு போகாம இருக்கிறதெல்லாம் பெரும்பாலும் பொம்பளைங்களும் சின்ன பிள்ளைங்களும் தான், என்ன அந்த இடத்துல வச்சிட்டீங்களான்னு கேட்டாங்க. பெருமானார் அலிய சந்தோஷப்படுத்தணுமே ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க. வரலாறு அந்த எழுத்தை அப்படியே கோல்டால் எழுதி வச்சிருக்கு. அந்த வார்த்தை ரசூல் பயன்படுத்துறாங்க. என்ன அலி, நீங்க மூசா நபி அல்லாஹ்வை சந்திக்க தூர் சீனாவுக்கு போகும்போது ஊர்ல இருக்கிற எல்லாருடைய பொறுப்பையும் கண்ட்ரோலையும் ஹாரூன் நபிகிட்ட கொடுத்துட்டு போறாங்க. எனக்கு அந்த பி மன்சிலத்தி மூசா அலி ஹாரூன், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசாவுக்கு எந்த ஸ்தானத்தில் இருந்தார்களோ அந்த ஸ்தானத்தில் உங்களை வச்சுட்டு போறேன்னு சொன்னாங்க. மெய்சிலிர்த்து போயிட்டாங்க. ஹாரூன் நபியின் ஸ்தானம் அங்க வச்சுட்டு போறேன். அதை மறக்காம ஒரு செய்தியை சேர்த்து சொன்னாங்க. லா நபிய பாதி, ஆனா மூசா நபிக்கு காலத்துல அவங்களுக்கு அடுத்து ஹாரூன் நபியா வந்துட்டாங்க. எனக்கு பின்னால நபியெல்லாம் கிடையாது. ஹாரூன் ஸ்தானம்னா அப்ப நம்ம நபின்னு வந்துடக்கூடாது. அவங்க சொல்ல மாட்டாங்க, யாராவது தூக்கிடக்கூடாது, எனக்கு பின்னால் நபித்துவம் இல்லை. இந்த ஹதீஸும் புகாரியிலே பதிவாகும். ஹஜ்ரத் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் வச்சுட்டு போனாங்க அப்படிங்கிறது பின்னால தெரியுது. சஹாபாக்கள் எல்லாம் போயாச்சு, ரசூல் போயிட்டாங்க, நீண்ட தூரம். இங்கே மதீனத்து பெண்களும் சிறுவர்களும், இங்கே இருக்கிற நயவஞ்சக கூட்டம் ஒரு திட்டம் போடுறாங்க. இதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம். இப்பெல்லாம் முகமது ஸல்லல்லாஹு வந்துட மாட்டாங்க, அந்த வீரர்கள் ஊருக்கு திரும்ப மாட்டாங்க, ரொம்ப நாள் ஆகும், அதுக்குள்ள மதீனாவை இல்லாமல் ஆக்கிறணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை சூழ்ச்சியாக போடுகிறார்கள்.
அவங்களெல்லாம் போட்டு மறுநாள் காலையில் அப்படி ஒரு பிளான் பண்ணிட்டு ஒரு ரவுண்டு பார்த்தா நோயாளிகள் தான் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க, பெண்கள். ரொம்ப கரெக்டு, ரொம்ப சரியான நேரம் என்று நினைக்கிறாங்க. மறுநாள் அந்த மசோராவை அமல்படுத்துறதுக்கு ஊருக்குள்ள நுழைஞ்சா மாவீரர் அலி போகிறார் இறங்கி. பார்த்த உடனே மிரண்டு ஓடி போயிட்டான். சூழ்ச்சி எல்லாம் சுக்குநூறாக போனது, சூழ்ச்சி எல்லாம் சுக்குநூறாக போனது. எங்கே இப்படிப்பட்டவர், எப்படி அலி இங்கே இருக்கிறார்? அலி போகாத போர்க்களமா? இங்கே என் பெருமானின் அந்த ராஜ தந்திரம் விளங்கியது. அலியே, நான் போன பின்னால் நீங்கள் ஹாரூனின் ஸ்தானம், இந்த சமூகத்தை பாதுகாக்கிற இடத்துல உங்களை வச்சுட்டு போறேன், நீங்க ஒரு ஆள் இருந்தா போதும், எதிரிகள் ஆட்டம் போட முடியாது என்று ரசூலுல்லாஹ் அந்த பாடத்தை படிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அலியை பார்த்த உடனே எதிரிகளின் சூழ்ச்சி முறியடிக்கப்பட்டது. மதீனா சலாமத்தாச்சு. பெண்கள் பாதுகாக்கப்பட்டாங்க, சிறுவர்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. இந்த சூழ்ச்சி செய்ய நினைக்கிறவங்க அந்த சந்தர்ப்பத்தை தேடிக்கிட்டே இருப்பாங்க. அது அலியின் பாரம்பரியத்தில் நடக்க முடியாது என்பதை அன்னலார் உணர்த்துகிறார்கள். ஒரு மாபெரிய இஸ்லாமிய வரலாற்றை உலகத்தில் ஒரு எடுத்துக்காட்டாக காட்டியவர்கள் சையதுனா அலியுன் கர்ரமல்லா. அழகான குடும்பம், அருமையான வாழ்க்கை. பாத்திமா நாயகியினுடைய அன்பு கணவராக, இமாம் ஹசனின் உசைனின் தந்தையாக, சோவனத்தினுடைய வாலிபர்களின் தந்தை, சோவனத்து பெண்களின் தலைவியின் கணவர் என்றெல்லாம் ஒரு பெரிய சிறப்பை ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் இந்த மண்ணிலே கொடுத்திருந்தான். அப்படிப்பட்ட பாக்கியங்களை எல்லாம் ஒருங்கிணைந்த அலி தன்னுடைய ஆட்சி காலத்தை மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக ஆக்கினார்கள். அவர்களின் ஆட்சி காலம் இந்த மண்ணில் ஒரு பொற்காலம் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு 1000 பிரச்சனைகளை தாண்டி ஒரு நிறைவான ஆட்சியை சமூகத்தில் கொடுத்தவர்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் அவர்களின் அந்தஸ்தை மென்மேலும் உயர்த்துவானாக. நாமும் அந்த பாரம்பரியத்தில் கண்ணியத்தோடு, மார்க்க பற்றோடு, பொலிவோடு, வீர உணர்வோடு வாழச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள், நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மனநிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ஆகிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.